பிள்ளைகள் வேற ஆசையா பொரோட்டா கேட்டுச்சு. மணி வேற 9 ஆயிடுச்சு. முழிச்சிட்டு இருக்கா தூங்கிட்டு இருக்கா தெரியலையே. சோனியாமா, சந்தியாமா, என்ன பண்றீங்க? அப்பா வந்தாச்சு. சந்தியா ஓடியா ஓடியா பரோட்டா வந்துட்டு. சோனியா நான் பெட்டை விரிச்சிட்டேன். நீ போய் வரமிச்சல கிச்சன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வா. அதான் உட்காந்து சாப்பிட்டுருவோம். அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்களேனே தெரியல. அதுக்குள்ளே பெட்டை விரிச்சு இவ தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். வாங்கிட்டு வந்துருப்பாவ, எனக்கு தெரியும். அம்மாட்ட சொல்லி வாங்கிட்டே வர முடியாது. அப்பனா கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருப்பாவ. இப்போ பாரா, எனக்கு இப்போவே மூக்க தொலைக்குது மனம். சந்தி அப்பா கையை பாரு, பை இருக்கு பாரு அப்பா கையில. கேரி பேக்கில் பரோட்டா இருக்கு வாரு. ஆமாம், நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அப்போ என் பிள்ளைகள் கேட்டு பொரோட்டா வாங்காமல வருவேன். பொரோட்டா இருக்குமா, வச்சு சாப்பிடுங்க. எங்க சந்தியாவையும் அம்மாவையும் காணும். சந்தியா தண்ணி எடுக்க போயிருக்கப்பா. அம்மா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து கை கால் வலிக்குன்னு சொல்லிட்டு படுக்க போயிட்டாவப்பா. அம்மா படுத்திருக்காவ. நீங்கள் சாப்பிட்டீங்களாப்பா? நீங்க சாப்பிடுங்க அம்மா, நான் கடையிலே சாப்பிட்டு வந்தேன். சந்தியா அங்க பாரு, அப்பா நம்ம கேட்காமலே சிக்கன் 65 வாங்கிட்டு வந்திருக்காவ. ஆமாம், நம்ம நினைக்க தானே செஞ்சோம். அப்பாவுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? என்னப்பா, நான் உங்கள்கிட்ட சிக்கன் 65 கேட்கவே இல்லை, நீங்களே வாங்கிட்டு வந்துடுறியே எப்படிப்பா? நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பாட்ட கேட்போமா வேண்டாமான்னு. அம்மா அடிச்சு போடுவா வேண்டான்னு சொல்லிட்டு சந்தியா, அதனால தான்ப்பா கேட்கலான்னு நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்களே. புரோட்டா இருந்தா சிக்கன் 65 விரும்பி சாப்பிட்டீங்களா? அதாம்மா அப்பா வாங்கிட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்கம்மா. அப்பா போய் டிவி பார்த்துட்டு கொஞ்சம். சோனி, நல்ல டேஸ்டா இருக்குல்ல பரோட்டாவும் சிக்கன் 65 வச்சு சாப்பிடும் போது. நல்ல வேலை நம்ம கல்யாணத்துக்கு போகல. போயிருந்தா நமக்கு இப்போ சிக்கன் 65 பரோட்டாவும் கிடச்சிருக்காது. கல்யாண வீட்டில் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிடுவோம். மூடி வை பரோட்டா சிக்கன் 65. அம்மாவுக்கு வாடை போயிடும். அம்மா எதிர்த்து வந்துடுவா. எல்லாம் அம்மா வர மாட்டாங்க. அம்மா நல்லா தூங்கியிருப்பாங்க நேரத்துக்கு. பிள்ளைல என்ன அங்கே சவுண்டாக பேசிட்டு கிடைக்கிய? சாப்பிடுதீங்களா என்ன? அம்மா இன்னும் தூங்கலையா? முழிச்சா கிடக்குறாங்க. அதுதான் சொன்னேன் சந்தியா, அப்புறம் இந்த இதை சிக்கன் 65 மூடி வை. வாடை போச்சுன்னா அம்மாவுக்கு பேசுறதே கேட்குது. அது வாடையும் நல்லா போகும். அம்மா மோப்பம் முடிச்சுட்டு இருப்பா, இப்போ வந்துருவா. மூடி வை மூடி வை. என்ன வீட்டுக்குள்ளே ஒரே சிக்கன் வாடை அடிக்குது? பரோட்டாவுக்கு சால்னா தானே தந்திருப்பான், இது வறுத்த வாடை அடிக்குது. பிள்ளைல என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிய? அம்மா வந்துட்டா. மூடு அதை. அம்மா பார்த்துட்டா சிக்கன் பீஸா. போ, இன்னைக்கு போச்சு நம்ம பாடு. சோனியா, சந்தியா, உங்களை பரோட்டா தானே வாங்கி சாப்பிட்டுட்டேனே. கறி பீஸ் எப்பங்காட்டியா? எனக்கு தெரியாமல் உங்கள் அப்பாட்ட உங்கள் அப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு. என்கிட்ட ஒரு வாரத்தை சொல்லவே இல்லை. செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ? இல்லைம்மா, நாங்கள் கேட்கவே இல்லை. அப்பாவே தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்பாவுக்கு நாங்கள் மனசில் நினச்சது தெரிஞ்சுட்டு போல இருக்கு. நாங்கள் சிக்கன் பீஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் நினச்சோம். ஆனால் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க. இதுதான் அப்பா. அதான் உங்கள் அப்பாவுக்கு அறிவே இருக்காது. எப்பவும் காசு சேர்த்து வைக்கணும். பிள்ளைகள் 2 பொட்டை பிள்ளைகள் இருக்க, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சா நல்லதுன்னே நினைக்க மாட்டாரு. நீ 1 கேட்டால் அவர் 2ஆ வாங்குறாரு, 2 கேட்டால் 4ஆ வாங்கி கொண்டு தள்ளுறாரு. காசில் அருமை தெரியாமல் அலையிறாரு அந்த மனுஷன். என்ன ராணி பிள்ளையில சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா? இல்லைப்பா, நான் உங்ககிட்ட சிக்கன் 65 கேட்கவே இல்லைல்ல. நீங்கள் தானே வாங்கிட்டு வந்தீங்க. ஆனால் அம்மா நாங்கள் கேட்டு தான் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க. எங்களை திட்டிக்கிட்டு இருக்காப்பா. இல்லை ராணி, நானாக தான் பரோட்டா வாங்க சொல்லி சிக்கன் 65 வாங்கிட்டு வந்தேன். பிள்ளைகளுக்கு பரோட்டா சாப்பிட்டா ஆசைப்பட்டு சாப்பிட்டுட்டுமே திங்கட்டுமே. நீ சாப்பிடும் போது எனக்கு பிள்ளைகளை திட்டாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ கேட்கவே மாட்டுக்கா. உன்னை என்ன சொல்கிறதுனே தெரியலை. நான் என்னத்தை சொல்கிறது? எவ்வளோ சொன்னாலும் நீரும் கேட்க முடியும், உன் பிள்ளைகளும் கேட்க முடிய. என்னமோ பண்ணிட்டு போங்க. நான் கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்லாங்க, உங்கள்கிட்ட ஒன்று பேசணும். நான் அந்த வழியில் அந்த ஒருத்தவங்கள பார்த்தேன். அந்த புரோக்கர் சொன்னார்ல, அந்த ஒரு பையன் நம்ம சந்தியாவுக்கு கேட்டாங்கன்னு, அந்த அம்மாவை பார்த்தேன் வழியில். அது அவங்களா தான் வந்து பேசினவன் என்கிட்ட நம்ம சந்தியா விஷயத்த. நான் தொட்டும் தொடாமல் பேசிட்டு வந்துட்டேன். ஏங்க அவங்க விட மாட்டாங்க போல இருக்குது. ஏன் அவங்க பையனுக்கு வேறு இடத்துல பொண்ணு கிடைக்கலையா என்ன? திரும்பி நம்மகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரை சொல்கிற ராணி? அந்த மெட்ராஸில் வேலை பார்க்கணும் ஒரு பையன் வந்துச்சு, புரோக்கர் சொன்னார். அந்த பையனா அவங்க அம்மாவா? ஆமாங்க, அந்த பையன்தான். அந்த பையனோட அம்மா தான் வந்தாங்க. நான் என்னன்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலை பதில். பிறகு பார்த்துக்கலான்னு வந்துட்டேன். நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறது ராணி, நம்ம சந்தியா விருப்பம்தான். அவள் படித்து முடித்து என்ன சொல்கிறாளோ அதை பற்றி நடத்துவோம். நம்மளாம் எந்த முடிவும் எடுக்காண்டாம். பிறகு சந்தியாட்ட பேசிக்கிடலாம்.
அந்த பையனை பார்த்துருக்கோய்யா? நான் பார்த்த மாதிரியே இல்லை ஒரு நாளும். நீ பார்த்துருக்கிய எங்கேயாச்சும் ராணி? நான் பார்த்துருக்கேங்க, ஒரு தடவை பார்த்துருக்கேன். என் பிள்ளைகளுக்கு துணி வாங்க அன்னைக்கு ஜவுளி கடைக்கு சின்ன துறைக்கு போனோம்ல, அப்போ அந்த பையன் அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தான். நான் யாரோன்னு நினச்சி சின்ன பொண்ணுகிட்ட கேட்டேன். சின்ன பொண்ணு அப்போ தான் சொல்லிச்சு, நம்ம ஊருக்கு வந்திருக்க புதுசாக வந்திருக்காங்களா அவங்களோட அந்த சாந்தியோட பையன் தான் சொன்னாங்க. அப்போ பார்த்தேன், பையன் நல்லா வாட்டச்சட்டமாக நல்லா தான் இருக்கிறான். இருந்தாலும் குணம் எப்படி என்னன்னு தெரிலலாங்க. பார்த்துக்கிடுவோம், பையன் பேசிக்கலாம், அந்த விஷயத்தெல்லாம் ஆற போட்டு பேசுவோம். என்னங்க நீ சாப்பிட்டியா ராணி? நான் கல்யாண வீட்டிலே சாப்பிட்டு வந்துட்டேங்க. சரி நான் படுக்க போகிறேங்க. நீங்களும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ராணி, நான் கடையிலேயே. எனக்கும் கொஞ்சம் மேலுகாலெலாம் வலிக்குது, நானும் படுக்க போகிறேன். ஏ சந்தியா சோனியா, சாப்பிட்டுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நீட்டாக பெருக்கிட்டு படுங்கம்மா. அம்மா படுக்க போகிறேன்னு. சோனியா, அம்மா யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? எனக்கே ஒன்றும் புரியலை சந்தியா. மாப்பிள்ளை மெட்ராஸ்லேருந்து வந்த பையன் குடும்பம்னு சொல்கிறாவ, ஜவுளி கடையில் வேற பார்த்து நின்னான்னு சொல்கிறாவ. எனக்கு என்னமோ ஒரு யோசனை வருது சந்தியா. உனக்கு என்ன யோசனை வருது இப்போ? ஜவுளி கடையில் ஒரு பையன் நம்ம பின்னாடியே வாரான்னு சொன்னேன்னு, ஒரு அந்த பையனாக இருக்கலாமோ அம்மா சொல்கிற பையன்? அந்த பையன் என்ன ஒன்று கேட்டிருக்காங்களா? ஓ சோனி, என்னெல்லாம் கேட்கல. எனக்கு படிக்கணும், நிறைய கனவுகள் இருக்கு. என்னெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன், அம்மா சும்மா சொல்லிட்டு இருப்பான். ஏன் அந்த பையன் நல்லா தாண்டி இருந்தான், ஆள் பார்க்க ஸ்மார்ட்டாக இருந்தாண்டி. உனக்கு பிடிச்சிருந்தா கட்டிக்கோ என்ன? நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தா நான் பொரோட்டா எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுவேன். இல்லை காயும் இல்லை ஒன்றும் இல்லை. கரெக்டான நேரத்துக்கு வந்து தொப்பி வந்து சாப்பிட மட்டும் சேரில் வந்து உட்காந்துருவான். நான் தான் இங்கே எதுவுமே இல்லாமல் தடுமாட்டிகிட்டு இருக்கேன். ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் காதுலேயே வாங்காமல் அப்படியே வந்துடுறது. எதுவும் கையிலேருந்து காசு செலவாகிறாமல் பார்த்துட்டே வந்துடுவான் இவன். அம்மா காசு கேட்டால் கூட உனக்கு எதுக்கு காசுன்னு 1000 கேள்வி கேட்குறான் அந்த தொப்பி. என்ன சோறு வைக்கிறது, என்ன குழம்பு வைக்கிறது, இந்த புளி ரசத்தையும் துவையில தான் இந்த தொப்பிக்கு கொடுக்கணும். வேறு என்ன பண்ணுறது? என்னங்க நான் சொல்கிறது கேட்குதா? இவ்வளோ தூரம் நான் திட்டிகிட்டு இருக்கேன், பதிலே பேசாமல் உட்காந்துட்டு இருக்கான் அந்த தொப்பி. இந்த மாமியார் கிளவி வேணா நான் வீணாக காசு செலவு பண்ணுற மாதிரி ஊராக சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன அப்படியா காசு செலவு பண்ணுறேன்? இதுக்கெல்லாம் ஒரு தட்டி வார்த்தை கேட்குதா அவங்க அம்மா கிட்ட? நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேனே, நீ என்னன்னு கேட்குறியா? தொப்பி நல்லா வாங்கிக்கோ. கூப்பிட கூப்பிட காது கேட்காத மாதிரியா நிற்கிற? ஏ உமா, ஏன் அடிச்ச என்ன? இவ்வளோ நேரம் காட்டு கட்டுன்னு கத்துறேன், உனக்கு காது கேட்குதா? ஒரு வார்த்தை பதில் பேசுனீராயா? அப்படியே உட்காந்துட்டு இருக்க. ஏன் மாடிச்ச காதில் ஹெட்ஃபோன் போட்டுங்க. நான் இந்த மனுஷன் பேசிட்டு இருந்தேன், அவன் பாட்டுக்கு எழுந்து போயிட்டானே. சோறும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு. ஸ்கூலில் வேற இன்னும் ஃபீஸ் கட்டல. பிள்ளையில சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு ஃபீஸை வேற ஒழுங்காக கட்ட மாட்டான். எனக்கு அங்கே மெசேஜ் வந்துட்டு கிடக்கு. மாமியார் கல்வியை வேற காணும், அது வேற எங்கே போச்சுன்னு தெரியல. பேத்தி நல்ல பெரிய ஸ்கூலில் படிக்கணும்னு சொல்லிச்சுல, இப்போ அதுக்கிட்ட தான் நான் போய் ஃபீஸை கேட்க போகிறேன். இந்த பொண்ணு ராணி அக்காவில் நம்ம வீண் செலவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இங்கே நடக்கிறதுல அவங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் நம்மளை போட்டு எல்லாரும் குதைக்கிறாங்க. இருக்கு இவங்களுக்குலாம். சீரியஸாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேது, நான் காமெடியாக இருந்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. நான் என்னதான் பண்ணுறது மக்களே? அம்மா ஆஃபீஸ் கிளம்புறமா, லேட் ஆயிட்டுமா? சாலினி சாப்பிட்டுட்டு போம்மா. ஏம்மா சாப்பிடாம வேகமாக கிளம்புறா? நேரம் இல்லைம்மா, நான் 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும்மா. மணி இப்போமே 7:55, 8 மணி, 1 மணி நேரம் ஆகும் திருநெல்வேலி ஆஃபீஸ் போகிறதுக்கு. அதனால நான் லேட் ஆகிட்டுமா, நான் கிளம்புறேன். 2 இட்லி சாப்பிட்டுட்டு போனானம்மா, வயிறு பசியோடையே போகிறது இல்லைம்மா. நான் 2 இட்லி டிஃபன் பாக்ஸில் கட்டிட்டேம்மா. நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுக்கிடியம்மா. நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிடியம்மா. ஏன் சாலினி, நீ தூத்துக்குடி ஆஃபீஸுக்கு தானே போவா? அன்றைக்கி என்ன அங்கே போகிறோம்மா? அங்கே தான் அப்பா போய் பார்த்துக்கிடுவார. நம்ம ஆஃபீஸுக்கு புதுசாக 10 எம்ப்ளாய்மெண்ட் எடுத்திருக்கேம்மா. அன்றைக்கி இன்டர்வியூக்கு போய் அவங்களாம் இன்றைக்கி வராங்க. அவங்களுக்கு நம்ம கம்பெனியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்மா. அதனால் அப்பா நீ வந்தால் தான் சரிப்படும், நீ வான்னு சொல்லிட்டாருமா. அதனால் பண்ணிவிட்டு நான் 12 மணி 1 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேம்மா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா என்ன? சரிம்மா, கிளம்புறேன். நீ கொஞ்சம் நில்லுமா, கொஞ்சம் சொல்லுங்கம்மா. சரசக்கா பையன் அந்த தம்பி பேர் என்ன பேருன்னு சொன்னாங்க? சந்தோஷ். அவனும் நெல்வேலியில் தான்மா வேலைக்கு சேர்ந்துருக்கானா? அவன் நம்ம கம்பெனியில் சேர்ந்துருக்கானோ? எனக்கு தெரியலையம்மா, நீங்கள் யாரை சொல்கிறீங்க? நீ நம்ம சரசத்த பையன். நீ அந்த பையனை பார்த்தது இல்லையாம்மா? நான் யாரையும் பார்க்கலம்மா. நான் சரசாண்ட பையனெல்லாம் பார்த்தது இல்லைம்மா ஒரு நாள்.
அவங்க வேற கம்பெனிக்கு போயிருப்பாங்கம்மா. நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து வரவங்க மாதிரி அவங்களுக்கு எந்த குவாலிட்டியும் இருக்காதும்மா அந்த பையனுக்குலாம். நம்ம ஆஃபீஸ்க்கு வந்த பையன்லாம் கொஞ்சம் குவாலிட்டி நிறைய உள்ள பையனுங்களாக தான் இருப்பானுங்க. சரிம்மா நான் கிளம்புறேம்மா. சரி பார்த்து போயிட்டு வாம்மா. சும்மா தான் கேட்டேன். சரி அம்மா வீட்டுக்குள்ளே போகிறேம்மா, நீ பார்த்து போயிட்டு வா. இந்த அம்மா வேற அந்த பையன் வந்திருக்கானா இந்த பையன் வந்திருக்கானா நம்ம கம்பெனி கேட்கலையாவ. எந்த பையன் நம்ம கம்பெனிக்கு வர போகிறான்? இந்த செட்டுகளே பிடிக்காது. இது செட்டில் உள்ள பையனுங்களை வேறு நம்ம ஆஃபீஸில் வேலைக்கு சேர்க்கணுமா? விட்டு அம்மாவே சேர்த்து விட்டுரும் போல இருக்கு. நமக்கு வேறு வேலையே இல்லை.